உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். உங்களை என்னைய நம்மள மாதிரி வெளியூர்ல இருந்து வந்த பல லட்சம் பேரை வாழ வச்ச சென்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா ஆமா 387வது பிறந்த நாள் அப்படின்னு எல்லாருமே சென்னை டேவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்னை எங்கள் அன்னைன்னுலாம் நிறைய போஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பஞ்செல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்நாள் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆமா, நான் வந்து முன்னாள் முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னைக்கு காலையிலேயே ஒரு போஸ்ட் போட்டாரு சென்னை டேக்கு. நீங்க வந்து 101 அடி உயர பாலத்துல இருந்து பார்த்தாலும் சரி, சாலையில இருந்து பார்த்தாலும் சரி, விமானத்துல இருந்து எட்டி பார்த்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் தெரியறது திமுகவினுடைய சாதனைகள் தான் சென்னையில தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு எங்க இருந்து எட்டி பார்த்தாலும் திமுகவோட சாதனை தெரிஞ்சுமே சென்னை மக்கள் திமுகவுக்கு 2 தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. சொன்னவருக்குமே ஜெயிக்க முடியல. பட் ஓகே, இதெல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான், பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு சென்னை டேக்கு. ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சரும் வந்து வெற்றி தலைநகர் அப்படின்னு சொல்லி அதுலயும் வெற்றியை வந்து சேர்த்திருக்கிறாரு. சரி, ஓகே, இவங்க எல்லாம் வாழ்த்து சொன்னாங்க. மட்டும் இல்லடா, வாழ்த்துலையும் சேவ் பண்றா அப்படின்ட்டு. ஆமா, வெற்றி வாழ்த்துகள்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னொரு 2 பேருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய். யாருக்கு அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நல்லாசிரியர் விருதுக்கான 2 பேரும் தமிழ்நாட்டில இருந்து வந்து தேர்வாயிருக்காங்க. ஒன்னு புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியோட ஆசிரியர் தங்கராஜ், இன்னொருத்தங்க மதுரை PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளியோட ஆசிரியை அமுதா. இவங்க 2 பேரும் வந்து மாணவர்களோட எதிர்காலத்துக்காக அர்ப்பணிப்போட வேலை பார்த்தவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம்னு சொல்லி முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். திமுக ஆட்சி இழந்து 3 மாசம் ஆயிடுச்சு. அவங்க டெய்லி வந்து அறிவாலயத்திலையும் சரி, அன்பகத்திலையும் சரி, ஏன் தோத்தோம்னு மீட்டிங்கா போட்டிருக்காங்க. இன்னைக்கு செயற்குழுவை போட்டு நம்ம ஏன் தோத்தோம்னு சில காரணங்களை கூட திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் தோத்தோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் தோக்கடிச்சிட்டோம் நம்மள மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசினதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த செயற்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துடலாம். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 9 தீர்மானங்களுமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, அமைப்பு ரீதியா திமுகல நடக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தின அறிவிப்பா தான் இருக்குது. ஆமா, அதுல வந்து வயது தொடர்பான விஷயங்கள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிளை செயலாளர், வட்ட செயலாளர்ல எல்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய வயதுகள்லாம் எந்த வயதினர் வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் புதுசா இது பண்ணிருக்காங்க. பொதுச் செயலாளர் அதெல்லாம் இன்னும் சொல்லல. தலைவர், பொதுச் செயலாளர், இளைஞரணி செயலாளர், அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஆமா, அதெல்லாம் வயசோ டேர்மோ கிடையாது. இளைஞரணி செயலாளர் தலைவருக்கு புரிஞ்சுக்க முடியுது, அவங்க மாத்த மாட்டாங்க. பொதுச் செயலாளரை மாத்தணும்னு துடிக்கிறாங்களே, அதுக்கு ஒரு வயசை வச்சு மாத்தி விட்டுருவாங்க. அதுவும் நடக்கலான்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய அந்த அமைப்பு ரீதியாட்டு மாவட்ட செயலாளர் மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை 110 அதிகரிக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுல அந்த தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் இடங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஆமா, ஏன்னா தாவேகா இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அது எப்படி மாவட்டமாகன்னு தெரியல. ஆனா மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர்னு பேரை மாத்திருக்கலாம். ஆனா அந்த ரேஞ்சுக்கு அவங்க போறாங்க. ஆமா, இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாருங்க. ஒரு வருவாய் மாவட்டத்துல ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பட்சத்துல அது மிச்சம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதி கூட இணைத்து விடப்படும். அது மட்டும் 3 தொகுதியா இருக்கும். சோ அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துகிட்டு வயது வரம்பு அப்படிங்கிறது 70 அப்படிங்கறத நிர்ணயிச்சிருக்காங்க. ஆமா, இந்த 70ன்னு சொன்னதுனால ஏவாவேல் என்ன பண்ண போறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ண போறாரு, மொத்தம் 13 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். முன்னாள் அமைச்சர்கள் ரகுபதி, முத்துசாமி, இவங்க எல்லாம் எப்படி வந்து இருக்க போறாங்க. KKSR ராமச்சந்திரன். இதுக்கே ஷாக்கான எப்படி இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 2 டேர்முக்கு மேல மாவட்ட செயலரா இருக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்டும் அதுல சொல்லியிருக்காங்க. 2 தடவை தான் இருக்க முடியும். ஆமா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானம் வந்து முதல்ல முன்மொழியப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அதுல ஒரு சின்ன மாற்றம், அதாவது தீர்மானத்துல ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்ல 2 வாட்டி இல்ல 3 வாட்டி வரைக்கும் கூட இருந்துக்கலாம். இல்ல, எனக்கு 69 வயசு தான் ஆகுது தலைவரே, 2 வாட்டி இருந்துட்டேன், வேற 3வது வாட்டி போட்டு விடுங்கன்னு இடையில யாரோ வந்து சொல்லிருப்பாங்க. உடனே இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு திமுக மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 முறை இருந்த
வந்தவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. என்ன மொத்தத்தையும் மாத்த வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சா என்னன்னு தெரியல. 2-3 ஆக்கியிருக்காங்க மாவட்ட செயலாளருக்கு மட்டும். ஓகே, அது வந்து பகுதி செயலாளருக்கு 45 வயசு அப்படின்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்படியே நகரம் ஒன்றியம் வந்து ஒன்றியத்துக்குலாம் 60 வயசு வரையும் லிமிட் வச்சிருக்காங்க. ஆமா, சோ நாங்க யூத்தா மாத்திரம் கட்சி அப்படின்னு சொல்லி ஜென்சி டிஎம்கேக்கு எல்லாம் இனிமே பகுதி செயலாளர் கொடுப்பாங்களா? இருக்கலாம். ஏன்னா கிளை செயலாளருக்கான அதிகபட்ச வயதுங்கிறது 45, வட்டக்கழக செயலாளருடைய அதிகபட்ச வயதுங்கிறது 50, பேரூர் கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது 60, மாவட்ட செயலாளருடைய அதிகபட்ச வயது 70. அப்படியே வருது. 30, 25 அதெல்லாம் கொண்டு வரல. அவ்வளவு அதிகபட்சம் தான் 45. அது குறைந்தபட்சம் எப்ப வேணா எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப செயற்குழுல இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அடுத்து வந்து அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசும்போது நாங்க கம்பேக் கொடுக்கறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருக்காரு. சோ 29ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றியை தக்க வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடையாது. வருவோம், தோப்போம், மறுபடியும் ஜெயிப்போங்கிறதுலாம் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வாயாலே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இந்த தேர்தலினுடைய தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு தோல்வி அப்படிங்கிறது நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம மறைக்கலாம் தேவையில்லை, இதை நம்ம வெளிப்படையாவே சொல்லணும், அப்பதான் நம்ம திருத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னும் நிறைய நிர்வாகிகள் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்தா சிரிக்கிறீங்க, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்தா வணக்கம் வைக்கிறீங்க, ஆனா சொந்த கட்சிக்காரங்களை பார்த்தா வந்துகிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. உங்களுடைய பகுதியில, உங்களுடைய மாவட்டத்துல உங்களை தவிர வேற யாரும் வளரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க, கட்சி அங்க இருக்காது. அதனால எல்லாரும் அரவணைச்சு ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி தேவை அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்காரு. கடைசி ஒரு பஞ்சு வச்சிருக்காரு. நாங்க போர் அடிச்சதுனால அரசியலுக்கு வந்தவங்க இல்ல, போராடி அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. யார சொல்றாரு? போர் அடிச்சவங்க வந்து தாவேக்காக சொல்லுவாரா இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் பேசியிருக்காரு. பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிதான் அந்த கூட்டத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க கட்சி வேற மாதிரி இருக்கும்னு அப்படி உடன்பிறப்புகள்லாம் இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த 13 பேர் வேற ஏதாவது கட்சி ரீதியா வேற பதவி கொடுத்து அவங்கள கூல் பண்ணணும். கூல் பண்ணா கூட இப்ப ஏவா வேலுவை தாண்டி திருவண்ணாமலையிலயோ, அனிதா ராதாகிருஷ்ணன் தாண்டி தூத்துக்குடியிலயோ எதுவும் நடக்குமா அப்படின்னா அதை தான் சொல்றாரு ஸ்டாலினே. அதான் சொல்றாரு, நீங்க உங்களை தாண்டி யாரும் வளர விடாதனாலதான் கட்சி வளரலன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பாப்போம், அடுத்தடுத்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து கே பாலகிருஷ்ணன் அவர் வந்து என்ன சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொடர்ச்சியா வந்து பாஜக எதிர்ப்புல தீவிரமா தான் இருக்காங்கிறது நம்ம பாக்குறோம். பட் அவங்க கூட பயணிச்ச திமுக வந்து இப்ப வந்து ட்ராக் மாறுற மாதிரி தெரியுது. சில கட்சிகள் தோல்விக்கு பின்னாடி பாஜக பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. அது வந்து எப்படி அவங்க வந்து நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பன் இல்லைன்னா சொல்றாங்க. திராவிட இயக்கங்களும் சரி, பெரியாரும் சரி தொடர்ச்சியா எதிர்த்தது பாஜகவை தானே. இப்ப ஏன் ட்ராக் மாறுறீங்கிற மாதிரி அது வருத்தமா இருக்கு, கவலையா இருக்குன்னு அவர் கவலையை பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு பக்கம் திமுகவுடைய செயற்குழு பரபரப்பா போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி இருக்கிறார் இல்லையா, அவர் எங்க இருந்தாரு அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல ஆஜராயிருந்தாரு. அவர் இதுலயும் கலந்துக்க முடியலையா? ஆமா, சரி அங்க போய் சோதனை வாசிக்கிறதுக்கு இங்க போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு தான் டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு. ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ண விஷயத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை இப்ப கூடுதலா எஃப்ஐஆர் போட்டு ஒரு ரைடு எல்லாம் கூட நடத்திருந்தாங்க தமிழகத்துல 41 இடங்கள்ல. அதை தொடர்ந்து ஒரு 7 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அது தொடர்பான ஒரு விசாரணைக்காகத்தான் செந்தில் பாலாஜியை சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அவரும் இன்னைக்கு ஆஜராயிருந்தாரு. ஆஜராகி முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு செய்தியாளர்கள் கேள்வி எல்லாம் எழுப்பியிருந்தாங்க, உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இல்ல அவங்க கேள்வி கேட்டாங்க, இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, அரசியல் பழிவாங்கக்கூடிய வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்டை சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உங்களை வந்து கரூர் கம்பெனி பத்தி பேசியிருக்காரு நம்ம சிடிஆர், அமைச்சர் சிடிஆர், அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விகளுக்கு தாவேக அமைச்சர்கள் யாருக்குமே பதில் தெரியறது இல்ல, அதனால எதையாவது அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியல, நானே இப்படியே சொல்லிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆமா, சரி. இன்னொரு பக்கம் வந்து அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதை வந்து நாங்க செப்டம்பர் 15 தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கல்ல. அன்னைக்கு தொடங்கினாலும் நாங்க ஜூன் 22ஆம் தேதி எங்க தலைவர் பிறந்த நாள்ல இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே நாங்க கொடுக்க போறோம். இந்த வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடில இருந்தே அரியர்ஸ் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து 1,28,000 பேருக்கு மேல அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு டெண்டர் எல்லாம் விட்டுருந்தாங்க. இப்ப டெண்டர்ல 2 நிறுவனங்கள் ஓகே பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஜோய் ஆலுகாஸ், அவங்க வந்து எப்படின்னா அந்த 1 கிராம் தங்கத்துக்கான விலையை விட்டுட்டு மத்த அந்த செய்கூலி, அப்புறம் அந்த பிஎஸ்ஐ முத்திரை இதை ஒட்டி உள்ள மத்த செலவுகளுக்கு 0.01 பைசா எங்களுக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்லி அந்த 755 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் வரப்போகுது இல்ல, அதோட டெண்டரை வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. ஒரு 11 நிறுவனங்கள் வந்திருந்தாங்க.
அதுல 9வது இடத்துல இருந்த நிறுவனம் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். அவங்க வந்து நாங்களும் அந்த அமௌண்ட்டுக்கு 0.01 பைசாக்கே நாங்களும் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிறுவனம் இவங்க 70% பண்ணுவாங்களாம், மீதி 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ் பண்ணுவாங்கன்னு தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னு இப்பவே எதிர்கட்சிகள்ல இருந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க பண்ணி காட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த நிறுவனங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் கூட சோசியல் மீடியால வந்துட்டு இருக்குது. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இல்ல குறைந்தபட்சமா கோட் பண்ணது இவங்க தான், அதனால ரூல்ஸ் படி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிலையும் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அது வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருந்தாரு. நிறைய பேர் நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கினதை கூட ரீல்ஸா போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவை குறிப்புல இருந்து நீக்கினதை ரீல்ஸா போட்டாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு சபாநாயகர். மொத்தத்துல இந்த லைவுக்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல திமுக சைடுல இருந்து இருக்குது. ஆனா லைவ் அவங்களும் பாத்துருக்காங்க. முன்னாள் முதல்வர் கூட வீட்டுல இருந்து வைரமுத்து கூட பாத்துருக்காங்க. வைரமுத்து அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வந்து நேரடியில சந்திச்சு அவருக்கு பொன்னாடை எல்லாம் போட்டு அது தொடர்பா ஒரு கவிதையா இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாரு. ஏற்கனவே எனக்கு விருது கிடைச்சப்போ நேரடியா வந்து வீட்டுக்கு வந்தாரு. அதனால நானும் அவர் வீட்டுக்கு போய் நன்றி எல்லாம் தெரிவிச்சேன். போனப்போ சட்டப்பேரவையினுடைய நேரலை போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு 3/4 மணி நேரம் நானும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னா, சபாநாயகர் வந்து மிக சிறப்பாக செயல்படுகிறார். யாரு நம்ம ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, மிக சிறப்பா செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னாராம். அப்ப அதுக்கு வைரமுத்து சொன்னாராம், அவர் தானே இப்ப சமூக வலைதளத்துல எல்லாம் ஆட்ட நாயகன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னாரா. அப்படியா அப்படின்னு சொல்லி அவரும் வியந்து கேட்டாராமா. ஓகே, அப்பாவோ எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. ஐயோ ஏங்க நானும் தான் சபாநாயகரா இருந்தேன், ஒரு நாள் நீங்க இப்படி சொன்னது இல்லையேன்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரா எடுத்த அந்த தகுதி நீக்க நடவடிக்கை வந்து சரிதான்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்துல போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா முதல்ல அவங்க வந்து நம்பிக்கை தீர்மானத்துல அதிமுகவுடைய கொறடாவுக்கு உத்தரவுக்கு எதிராட்டு வாக்களிச்சிருப்பாங்க. தாவேக்காக்கு ஆதரவாக 25 பேர், அதுல ராஜினாமா பண்ணதெல்லாம் போக ஒரு 21 பேர் இப்ப மிச்சம் இருந்திருப்பாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இருந்து ஒரு கடிதம் சபாநாயகர்கிட்ட போகுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க மன்னிப்பை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுறாரு சபாநாயகர். ஆனா ஒரு வழக்கு அறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்ப கொறடாவுடைய உத்தரவை மீறி சட்டமன்றத்துல செயல்படுறாங்களோ அந்த நொடியே அவங்களுக்கு பதவி போயிருக்கணும், இந்த மன்னிப்பு கேட்கறது வரைக்கும் எல்லாம் காத்திருந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சபாநாயகருடைய முடிவை மாற்றி உத்தரவிட வேண்டும்னு உயர்நீதிமன்றம் போயிருந்தாரு. பட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப அவங்க வந்து மாறி செயல்பட்டது உண்மைதான், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு திருப்பி ஒரு வழக்கா எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வழக்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதிமுக சட்டசபைக்குள்ள 2ஆ செயல்படுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து தளவாய் சுந்தரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த பொருளாதார ரீதியா நலிந்தவங்களுக்கான அந்த 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க, அதை இங்கேயும் கொண்டு வரணும். கேரளாலாம் 5% கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும்தான், திமுக மட்டும் தான் எதிர்த்து வழக்கு போட்டிருந்தாங்க. இப்ப உள்ள சட்டத்துறை அமைச்சர்கிட்ட அந்த 5% நம்ம இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி தளவாய் சுந்தரம் வந்து பேசிட்டு இருந்தாரு. பட் சி.வி. சண்முகம் அவர் வந்து கோபமா எந்திரிச்சு, அது எப்படி அதிமுக சமூக நீதி காத்த இயக்கம், அம்மா வந்து 69% இடஒதுக்கீடு அப்படியே இருக்கணும்னு நினைச்சாங்க, நம்ம வந்து இடபிள்யூஎஸ் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அதிமுகவோட நிலைப்பாடு, அவர் சொந்த பிரச்சனையா இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. சோ அவங்க அதுக்குள்ளே வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அந்த மானிய கோரிக்கை எல்லாம் நேற்று நடந்ததுல, அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து எல்லா கோயில்கள்லயும் பொது விருந்து வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொது விருந்து காங்கிரஸ்காரங்க கூட காமராஜரை இவ்வளவு தூக்கி பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, காங்கிரஸ்காரங்களே இத காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அப்படி போய்கிட்டு இருக்கு. அதுல பிரதமர் யாரு, ராகுலா, விஜய் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி அவங்க அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் கார் வந்து ஏன் வேணான்னு திமுக காரங்க சொல்றாங்கிறதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கிங் இடம் இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, சட்டமன்ற நிகழ்வு எல்லாம் முடிச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் போனவர்கிட்ட செய்தியாளர் கேட்டிருக்காங்க, ஏன் திமுக எல்லாம் கார் வேண்டான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவர் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஆட்சியில இருக்கிறப்போ நம்மளால கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல வந்துகிட்டு தான், அதாவது அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியலையா, தாவேக்காவினர் கொடுக்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியல ஆனா இவங்க கொடுத்துட்டாங்களே அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண முடியாம தான் வந்து அவங்க ஏத்துக்காம இருக்கிறாங்க. முன்னாடி கருணாநிதி அவர்களுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய ஆட்சியில ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு கார் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து நிதிநிலை காரணம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நிதிநிலை கஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனால் அதை தாண்டி இந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப தேவையானதுதான். அந்த கஷ்டத்திலேயே நாங்க சொகுசாதான் இருப்போம் எம்எல்ஏக்கள்லாம் அவர் சொல்றாரு. ஆனா தமிழிசை வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேணான்னு சொல்லிட்டாங்களே திமுக காரங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன தியாகிகளா, அவங்க கிட்ட இல்லாம வேணான்னு சொல்லி இருந்தா பாராட்டலாம், அவங்க 7-8 கார் வச்சிருப்பாங்க அதனால வேணான்னு சொல்றாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க.
ரைட்டு. இன்னைக்கு சிபிஎம் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளரை நீக்கணும் அப்படின்லாம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா தலைமைச் செயலாளர் தொடர்ச்சியாக இடதுசாரிகளுக்கு எதிராக நடந்துக்கிறாரு. இந்த குஜிலியாம்பாறையில் இடதுசாரிகளோட தகவல்களை அந்த தாசில்தார் வந்து சேகரிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து மாணவர்கள் போராடக்கூடாது அப்படின்லாம் வந்து உத்தரவு போடுறாங்க. இது எல்லாமே இடதுசாரிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி அங்கே பேசியிருக்காங்க. அதிகாரிகள் உங்களுக்கு வேணுமா இல்லை வந்து கம்யூனிஸ்டுகளோட ஆதரவு வேணுமாங்கிற மாதிரியே நேரடியா வந்து ஒரு சேலஞ்ச்லாம் பண்ணியிருக்காரு சண்முகம் முதலமைச்சருக்கு. இப்போ வந்து அதை பத்தி சூவே கூட ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. ஆமா, இது இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே வந்துட்டு எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிச்சிருந்தாங்க. மதுரையிலையுமே சு வெங்கடேசன் தலைமையில போராட்டம்லாம் நடந்துச்சு. ஸோ இது தொடர்பான இந்த ஒரு பதிவுல வந்து சூவே என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரத்துல வந்து குறிப்பா இந்த கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்துல இணை இயக்குனர் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிக்கணும்னு ஒரு கால அவகாசம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பழியை வந்துட்டு இந்த இணை இயக்குனர் மேல போட்டுட்டு தலைமைச் செயலாளர் வந்து தப்ப விடக்கூடாது, கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, பாப்போம். கம்யூனிஸ்டுகள் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து அவர் இந்த தாசில்தார் வந்து குஜிலியாம்பாறையில் அவர் 2 வாரத்திலேயோ 3 வாரத்திலேயோ ஓய்வு பெற போறாரு. ஸோ அதனால அவர் இடம் மாற்றம் செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கோம், வேற என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கும் உத்தரவிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு கம்யூனிஸ்டுகளோட ஆதரவு தேவைப்படுது போல, அதனால வந்து டக்குன்னு ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நெல்லையில் 2022 ஒரு புகார் வந்தது. என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஆப்ரஹாம் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு தேவாலயத்துக்கு வந்து சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நபர் வந்து இப்ப விசாரணையில பண்ணது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 4 சிறுமிகளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த கொடூரமான நபர்னு சொல்லி இப்ப நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. கர்நாடகால தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது இன்னமும் ரொம்ப பெருசாக தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா இப்போ அந்த வழக்குல வந்து நிறைய விஷயங்கள் ஜோடிக்கப்படுகிறதோ, ஒரு பொய் சாட்சியாக இல்ல ஒரு தப்பான விஷயங்களை வந்து கட்டமைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து தமிழர்கள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா ஆனதுக்கு அப்புறமா, ஒரு அரசியல் மயமாகி பயங்கரமான போராட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறமா காவல்துறையினர் வந்து முதல்ல இந்த வழக்கு தொடர்பாக சில விஷயங்களை வந்துகிட்டு சமர்ப்பிச்சிருந்தாங்க. இப்ப கூடுதலாட்டு சில விஷயங்களை வந்து கலெக்டர் இந்த வழக்கோட இதெல்லாம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சில பொருட்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கத்தி, 2 திருப்புலி, ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு டெஸ்டர், ஒரு லேட்டஸ்ட் மாடல் மொபைல் போன், ஒரு சாதாரண மாடல் மொபைல் போன், அதுக்கப்புறம் 2 டார்ச், 3 மீன் வலைகள், ஒரு ஜோடி ரப்பர் செருப்பு, இப்படி ஒரு பெரிய லிஸ்டையே வந்து புதுசா கொண்டு போட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் வெளியானதுக்கு அதை நம்ம பாக்குறப்ப தெரியுது. அதுல இருக்கக்கூடிய செருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கூட கிழிக்காத ரொம்ப புதுமையான ஒரு சிறப்பா இருக்குது. ஒரு காட்டு பகுதியில ஒரு மான் வேட்டைக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொலை செய்யறதுக்கோ இல்ல அவங்கள வந்து அந்த ஒரு என்கவுண்டர் மாதிரியான ஒரு முயற்சி அங்க நடந்திருக்கும்னா அவங்க குறைஞ்சபட்சம் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு அழுக்கு கூட படாத, ஒரு ஸ்டிக்கர் கூட கிழிக்கப்படாத ஒரு செருப்பெல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கேள்வி. ஸோ இதை வந்து இந்த தமிழர்களுக்கு எதிராக இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறதுக்காக இந்த கட்டிங் பிளேயர், அதாவது இந்த மாதிரி சுருக்கு வலைகள்லாம் வச்சு மானையோ இல்லை ஏதோ பிடிச்சா அதை வந்து எடுக்கிறதுக்காக கட்டிங் பிளேயர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கத்தியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது மானோட உயிர் பறி போயிடக்கூடாது, பறி போயிடுச்சு அப்படிங்கிற கவலையில ஒரு மனுஷங்களோட உயிரே எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துச்சு. பட் ஸ்டிக்கர் கூட எடுக்காத ஒரு செருப்பை வச்சு ஃப்ரேம் பண்றாங்கன்னா எப்படி அந்த காவல்துறை, அதாவது காவல்துறை பொதுவா பல மாநிலங்களையும் இந்த மாதிரி ஜோடிப்பாங்க. அது இந்த அளவுக்கு இந்த அறிவு கூட இல்லாத அளவு காவலர்கள் அங்க இருக்கிறாங்க போல கர்நாடகால. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா ஜந்தர் மந்தர், அங்க வந்து திரும்பியும் போராட்டம் நடக்குதாமே. ஆமா, ஜந்தர் மந்தர்ல 2 தினங்களுக்கு முன்னாடியே சமூக வலைதளங்கள்ல ஜந்தர் மந்தர்ல மீண்டும் ஒன்று கூடுவோங்கிற மாதிரியான சில பதிவுகள் இருந்துச்சு. ஆனா இந்த முறை காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாம் இல்ல, ரிசர்வேஷன் ஹடாவ் அந்தோலன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துகிட்டு ஒரு சில போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு மிக முக்கியமா அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருந்துச்சு. சோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்கும் தெரிஞ்ச உடனேயே டெல்லி போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. மறுபடியும் யாரையும் கூட எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய அரண் அமைச்சிருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே இல்லை, இங்க அனுமதி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் இப்படி ஒரு மீண்டும் ஒரு கூடுதலுக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அது போராட்டமா மாறாம அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. டெல்லி போலீஸ் இதை பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் டெல்லி போலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த
சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அப்ப எல்லாரையும் கண்மூடித்தனமா தாக்கியிருந்தாங்க. அதுல ஒரு மாணவருக்கு வந்து பெல்லட் குண்டுகள் கண்ணுல எல்லாம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு. இதுல ராகுல் காந்தி வந்து அந்த டெல்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து தர்ணா போராட்டம் நடத்தியிருந்தாரு. ஏன்னா எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்கள்ல இன்னுமே 3 பெல்லட் குண்டுகள் இருக்கு. அவர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த மாணவர்னு அவரையுமே கூட கூட்டிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் போராட்டத்துக்கு பிறகு இப்ப எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார் அமைச்சர் அவர் வந்து கந்தர்வ கோட்டையை ஆடி போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது கடந்த சில நாட்களா செய்திகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்தியாவில வந்து சர்க்கரையினுடைய இருப்புங்கிறது குறைஞ்சிட்டு வருது. அதனால சர்க்கரையினுடைய விலை அதிகமாயிட்டு இருக்குது. வரக்கூடிய காலம் எல்லாமே பண்டிகை காலம்ங்கிறதுனால இந்தியாவில் நிறைய ஸ்வீட் செய்வாங்க. ஸோ அதனால சர்க்கரையினுடைய தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து இறக்குமதியும் பண்ணிக்கலாம்னு மத்திய அரசு உத்தரவு எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இறக்குமதி பண்ற அளவுக்கு வந்துட்டு கடந்த 10 ஆண்டுகளை நம்ம இறக்குமதி பண்றது இல்ல. ஆனால் இப்ப இறக்குமதி பண்ற அளவுக்கு இங்க ஒரு தட்டுப்பாடு இருக்கு. இதனால விலையும் உயர்ந்திருக்கிறது. அப்போ பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் கிட்ட, ஸ்ராவன் குமார் அவர் பேரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி சர்க்கரையினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது மக்களை பாதிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படிலாம் பாதிக்கும் நினைக்கல. ஏன்னா யாரை கேட்டாலுமே டயபெட்டிஸ்ங்கிறாங்க, யாருமே சுகர் எடுக்கிறது இல்லைங்கிறாங்க. அதனால மக்களுக்கெல்லாம் இது பெரிய பாதிப்பா வரும் நான் நினைக்கல அப்படின்னு பயங்கரமா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாப்புல. அவருக்கு சுகர்னா அதை சொல்ல வேண்டியதானே, மக்களுக்கு சுகர் விலை ஏன் ஏறிடுச்சுன்னு கேட்டா சுகரும் ஏறிட்டு இருக்கு மக்களுக்குன்னு சொல்றாரு. பட் சுகர் விலை ஏறினதுக்கு சில காரணங்கள்லாம் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் கரும்பெல்லாம் வந்து நிதின் கட்கரி மகன் வீட்டுக்கு போயிருது, அதனாலதான் ஏறிடுச்சுங்கிற ஒரு விவாதமும் இருக்கு. சரி, இந்த விலை ஏற்றம் இதெல்லாம் பத்தி பேசும்போது வரி வந்து கனடா மேல அமெரிக்கா வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 28 பில்லியன் வர்த் பொருட்களுக்கு ஒரு 50% வரி அப்படின்னு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. அது பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இப்ப கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல, அதனால வரிக்கு வரி தான், நாங்களும் வரி போடுவோம், டாலர் ஃபார் டாலர் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் விட்டுருக்காரு. ரெசிப்ரோகேட்டிவா பண்ணி விட்டாப்ல. ஆமா, அதனால அது வந்து எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி, அவங்களுக்கு இப்ப 94 வயதுல காலமாயிருக்காங்க சென்னையில. அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. நம்ம நிறைய படங்கள்ல அவங்கள கதாநாயகியா பார்த்திருக்கிறோம், குணச்சித்திர வேடங்கள்ல பார்த்திருக்கோம். தில்லுமுள்ளெல்லாம் அவங்களோட நகைச்சுவைக்கு சிரிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு திறமையான நடிகை தமிழ் திரையுலகம் வந்து இழந்திருக்கு. இங்க முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் தொடங்கி எல்லாருமே அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நம்மளும் இம்பர்ஃபெக்ட் ஷோ சார்பா அஞ்சலி செலுத்திக்கலாம். எஸ். That one banana in every puja. பனானா மேல அந்த இதை குத்தி வைப்பாங்கல்ல, ஊதுபத்தி, அது மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. பொமரேரியன், புசு புசு நாயி, பக்கு, வோடஃபோன் நாயி, ஜெர்மன் ஷெப்பர்ட், மோப்ப நாயி, இப்படிதான் நம்ம ஊர்ல பேர் வச்சிருக்கிறோம். ரொம்ப தமாஷா இருக்கு. எந்த படமாமா? சட்டசபை ஒளிபரப்புல. அது என்னமோ உண்மைதான். நீ பொய் சொல்லும் போது அழகா இருக்கேன்னு அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன். பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ சொன்னது எல்லாமே பொய் தான். அவார்டு இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அரியணை நமக்கு வேணுங்கிற மாதிரி தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதனால வந்து பழைய பன்னீர்செல்வமா வரணுங்கிறது தான் அவரோட மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கும். சரி, பட் அது அவார்டு இல்லை. ஏன்னா அவர் வந்து நம்ம பார்க்காத வெற்றி இல்லை தோல்வி இல்லைன்னா பேசியிருந்தார்ல. ஆமா, ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு வந்து வடிவேல் சொல்லுவார்ல. ஆமா, அந்த மாதிரி அவங்க வந்து நாங்க பாத்துக்குவோம், திரும்ப வந்துருவோம்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை சேர்த்து போட்டு விட்டு இந்த அவார்டை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.